வேளாண்மையிலையும் இயற்கை வேளாண்மையில் விளைஞ்சதை வச்சு கடலெண்ணெய் நாட்டு சக்கரை பயன்படுத்தி தான் செய்கிறோம். ஜீனியோ அல்லது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனஸ் எதுவும் பயன்படுத்துறது இல்லை. கடலெண்ணெய் ரீஃபைன் பண்ணாத கடலெண்ணெய். ரீஃபைனிங் ப்ராசஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரீஃபைனிங்காக பலவிதமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்துகிறாங்க, ஆசிட் வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி அதில் இருக்க நியூட்ரிஷன் ஃபுல்லாக எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க செயற்கையாக சில பொருட்களை அதில் சேர்க்குறாங்க. அதில் இருக்க நிறத்தையுமே மாற்றிடுறாங்க, அதில் இருக்க அந்த ஸ்மெல்லை மாற்றுறாங்க, டேஸ்ட்டை மாற்றுறாங்க. இதெல்லாம் மாற்றுறது எதுக்காக அப்படின்னா, அதில் ஒரு பொருள் பலகாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்வீட்டோ ஸ்நாக்கோ பண்ணுறாங்க அப்படின்னா இதை வச்சுருந்தாக்க ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும், எந்த வாடையும் வராது. ஆனால் ரீஃபைன் பண்ணாத இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது அது ஒரு 15 நாளில் அதில் ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அது இயல்பாக எல்லா எண்ணெய்க்கும் உள்ள ஒரு தன்மை. அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் ரீஃபைன் ஆயில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா எண்ணெயும் ரீஃபைன் ஆயில் தான். பலகாரங்கள் எல்லாமே அதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. அப்போ ஜீனி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா சீப் ஒன்று. இன்னொன்று, எந்த பலகாரம் செய்கிறாங்களோ அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜீனி உதவியாக இருக்குங்கிறனால அது பண்ணுறாங்க. நிறைய கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி தான் மார்க்கெட்டில் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஜீனி பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, ரீஃபைன் ஆயிலுக்கு பதிலாக கடல் எண்ணெய் பயன்படுத்தும். ரீஃபைன் பண்ணாத கடல் எண்ணெய். இது எல்லாமே ஆர்கானிக்காக விளைஞ்சது. பாரம்பரிய அரிசி ரகங்களில் மட்டும்தான் பண்ணுறோம், சிறுதானியங்களில் மட்டும்தான் செய்கிறோம். அப்படிங்கும்போது இது